ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. திருச்சியில் நடைபெறும் அதிமுக பிரம்மாண்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை அதிமுக உருவாக்கி இருக்கும். பொதுவா நம்ம கிரிக்கெட்ல சொல்வோம் ஹேட்ரிக் வெற்றின்னு. அண்ணன் 2021 ஜெயிச்சிருந்தா அதிமுகவுக்கு ஒரு ஹேட்ரிக் விக்டரியாக இருந்திருக்கும். ஒன்னும் குறைச்சல் இல்ல. 2021 வர வேண்டிய வெற்றி 2021 நிச்சயமாக தேமுதிக அண்ட் அதிமுக கூட்டணியில ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா 2011 இதே கூட்டணி தான் அமைஞ்சது. அதிமுக தேமுதிக அதே போல புதிய தமிழகம் SDBI இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு சரித்திர வெற்றியை நாம் அன்றைக்கு பெற்றோம். மீண்டும் அந்த ஹேட்ரிக் வெற்றி 2026 நிச்சயம் வரும் என்பதை உறுதியாக சொல்றேன். 2 நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம், இறுதியாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா இது அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர்? கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். கொங்கு மண்டலத்துக்காரர்கள் மரியாதை மிக்கவர்கள், அன்பானவர்கள், அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையில் இதை நான் இந்த கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் மிக கண்ணியமாக இருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணம் என்பதை இந்த கூட்டத்திலே நான் பெருமையோடு அவர் பற்றி நான் சொல்றேன். அவர் கூட இருக்கின்றார்களே அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு சிறந்த உதாரணங்களாக தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்போமே ஒழிய ரவுடிசத்திற்கோ கொலை கொள்ளைக்கோ நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம். என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம், இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன். அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும். அதிமுக அலுவலகத்தில் நடந்த போதே நான் சொன்னேன் 2024 வரப்போகின்ற டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி 2026 வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன். திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள். என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. அது அதிமுக சார்பில் திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவரும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களிடையே வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.